வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எப்படி ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் எம்ப்ளாயி ஐடி ரெஃபர் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் எம்ப்ளாயி ஐடி ரெஃபர் செய்வோம்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபரில் வராங்க அப்படின்னா ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணணும்னா, ஜாயினிங் என்ட்ரி போட்டு 3 லெவல் அப்ரூவ் செய்ததுக்கு பிறகு டிரான்சிட் பீரியட் என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறப்ப அந்த எம்ப்ளாயி ஐடி டிரான்சிட் என்ட்ரியில் காட்டாது. அந்த சமயங்களில் இன்சேட் ஐடி ரெஃபர் செய்ய சொல்லி நம்ம டிக்கெட் ஐடி போட்டிருப்போம். ஆனால் இப்போ ஐடி நாமளே ரெஃபர் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் உங்களோட ஹச்ஆர் அப்ரூவரோடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதில் சர்வீஸ் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அங்கே டாப் லெஃப்ட் கார்னரில் 3 கோடு போட்ட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிடிஎன் ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே கடைசியாக ரிப்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிடிஎன் கஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபைல் ரிஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கும். அதோட ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே யூசர் ஐடி பாக்ஸில் எந்த எம்ப்ளாயியோட ஐடியை ரெஃப்ரெஷ் பண்ணணுமோ அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ, அப்புறம் சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான். கீழே மானிட்டரி ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் அப்படின்னு காட்டும். அவ்வளோதான் நண்பா. ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.